ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வீட்டில் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணுவோமோ அதெல்லாம் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சு ப்ளஸ் வந்து டின்னர் இதெல்லாம் நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்ததுனால வந்து வெளியில் போயிருந்தோம் அவுட்டிங். அது எங்கே நாங்கள் போனோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பழைய சாதம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் தூக்கி போடாமல் அது வந்து தண்ணி ஊற்றியும் நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம் மேக்ஸிமம். என்ன பண்ணுவோன்னா தாளிச்சிக்குவேன் நெக்ஸ்ட் டேயில். இங்கே வந்து கொஞ்சம் கிளைமேட்டு கோல்டாக இருக்கிறனால சாதம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் தாளிச்சிக்குவோம். அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்லேட் வந்து போட்டுக்கிட்டோம். இந்த ஆம்லேட்டும் பழைய சாதம் தாளித்ததும் வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ராகி இடியாப்பத்துக்கு வந்து கொஞ்சம் மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருந்தேன். குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த ஸ்வீட்டாக கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவாங்க. அதனால் ரைஸுங்கிறனால கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த இடியாப்பமும் கொஞ்சம் புழிஞ்சிட்டு அதுக்கு வந்து நான் வந்து பாதாம் பால் எப்பவும் செய்வேன். அது செய்யலை. இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து சுகரும் பாலும் நார்மல் நம்ம பால் இருக்கும் இல்லையா அதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது குழந்தைங்களும் வந்து நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. நான் எப்போவுமே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் எப்பயும் போல் வந்து வீடெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து மத்தியானம் வந்து என்ன லஞ்ச் பண்ணலான்னா சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ வந்து இங்கே வந்து சிக்கன் வந்து ஃப்ரோசன் சிக்கன் தான் கிடைக்கும் மேக்ஸிமம். ஸோ அதனால் அந்த சிக்கனை வந்து நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு குண்டால் வந்து தண்ணியில் போட்டு வச்சிட்டேன்னா அது வந்து டீஃப்ராஸ் ஆகணும் சிக்கன், அதுக்கப்புறம் தான் வெட்ட முடியும். ஸோ அதனால் அதுக்காக போட்டு அதுக்கு வெயிட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். குழந்தைங்களும் வந்து டிவி பார்த்துட்டே வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. துணியும் வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம காய போட்டுடலாம். காய போட்டதுக்கப்புறம் அந்த சிக்கனும் வந்து டீஃப்ராஸ் ஆகி கட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த டைமுக்குள்ளே வந்து நான் துணியெல்லாம் துவைச்சதெல்லாம் காய போட்டுட்டு பேலன்ஸ் இருக்க அந்த வீட்டு ஒர்க்கெல்லாம் வந்து நான் பார்த்துட்டேன் அப்படின்னா மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் அப்படிங்கிறனால வந்து காலையிலேயே நான் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிடுவேன். துணி வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையரில் தான் இங்கெல்லாம் வந்து போடுவாங்க. ஆனால் வந்து ட்ரையர் வந்து நான் எப்போவுமே வந்து வின்டர் டைமில் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். சம்மர் டைமில் கொஞ்சம் என்னோடய பால்கனிலலாம் வந்து எங்கள் பால்கனியில் வந்து கொஞ்சம் வெயில் அடிக்கும் அப்படிங்கிறனால நான் சம்மர் டைமில் வந்து ட்ரையர் யூஸ் பண்ணவே மாட்டேன். எப்போவுமே வந்து இந்த மாதிரி வந்து வெயிலில் காய வச்சு தான் வந்து எடுத்துக்குவேன். பட் ஆனால் வின்டர் டைமில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம ட்ரையரில் தான் போட்டாகணும். வெளியில் போட்டாலும் நம்மளுக்கு வந்து துணி வந்து காயாது. எப்போவுமே வந்து சாப்பாடு வந்து நாங்கள் வடித்து தான் சாப்பிடுவோம். ஸோ வடித்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வந்து நம்ம அரிசி ஊறாமையே நம்ம வந்து எடுத்து வைக்க முடியாது. ஸோ உடனே எல்லாம் வந்து நம்ம சாப்பாடு வைக்க முடியாது. அப்படி வச்சோம் அப்படின்னா சாப்பாடு வேகும். பட் ஆனால் வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும் அரிசி. ஸோ அதனால் வந்து ஒரு அரை மணி நேரமாவது அரிசி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வச்சோம் அப்படின்னா வந்து சாப்பாடு உதிரியாக நல்லாவே வரும். எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து அரிசியை வந்து ஊற வச்சுருவேன் மத்தியானம் சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி. அதனால் அரிசியும் வந்து நான் போட்டு வந்து நான் வந்து ஊற வச்சுக்கிட்டேன். எப்போவுமே சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வெட்ட தெரியாது. ஆக்சுவலி வந்து இங்கே கொஞ்சம் பெரிய கத்தியில் வச்சு தான் வந்து வெட்டணும். ஸோ அதனால் வந்து என்னால் வெட்ட முடியாது அப்படின்னால எப்போவுமே வந்து என்னோடய வீட்டுக்காரர் தான் வந்து சிக்கன் வெட்டி கொடுப்பாரு. ஸோ அவர் வெட்டி வச்சிட்டாரு. அவர் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது வந்து வெட்டி வச்சிட்டாரு. ஸோ அதை நான் எடுத்து வந்து கொஞ்சம் சிக்கன்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
மத்தியானம் வந்து லஞ்சுக்கு வந்து சாப்பாடு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் வந்து நான் வந்து ஆயா கடை சிக்கன் தான் வந்து பண்ண போகிறேன். இது எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த ஆயா கடை சிக்கனுங்கிறது. இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால வந்து இன்றைக்கி வந்து அதுதான் செய்ய போகிறேன் சிக்கனில். மேக்ஸிமம் வந்து சிக்கன் எங்கள் வீட்டில் இருந்ததுனாவே ஒன்று பிரியாணி செய்வோம், இல்லைனா வந்து இந்த மாதிரி ஆயா கடை சிக்கன் செஞ்சு சாப்பிடுவோம். குழம்பு அந்த மாதிரிலாம் வந்து வச்சா இப்போ குழந்தைங்களுக்குமே பிடிக்கிறதில்ல, அதனால் வந்து எப்போவுமே வந்து ரெகுலராக நான் இதுதான் பண்ணுவேன். சிக்கன் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே தாளித்து ரெடி பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாப்பாடும் நான் வச்சிட்டேன் அப்படின்னா வந்து ரெண்டுமே ஒரே டைமில் வந்து எனக்கு ரெடி ஆகிடும். அதனால வந்து சாப்பாட்டுக்கு வந்து சுடுதண்ணியும் வச்சுட்டு நான் சாப்பாடும் வந்து பக்கத்தில் வந்து அடுப்பில் வந்து வச்சுக்கிட்டேன். ஆயாக்கடை சிக்கன் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அகலமான கடாயில் ஒரு 4-5 டீஸ்பூன் வந்து நான் கடலெண்ணெய் விட்டுக்கிட்டேன். கடலெண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண பொடி பொடியாக கட் பண்ண வந்து பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி அதை வந்து அதில் போட்டுட்டு வெங்காயம் வணங்குறதுக்கும் கொஞ்சம் தேவையான அளவு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பையும் கல்லுப்பையும் நான் அதில் போட்டுட்டு நல்லா வந்து வணக்கி விட்டுக்கிட்டேன். இதுக்கு காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா தான் நான் வந்து போட்டுக்குவேன். ஸோ வரமிளகாவை வந்து உள்ளே இருக்க விதையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வெறும் மிளகாயை மேலே இருக்கும் இல்லையா அந்த மிளகாயை மட்டுமே வந்து போடணும். இது வந்து நம்மளுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அந்தளவு வந்து போட்டுக்கலாம். எனக்கு வந்து எங்களுக்கு காரம் வந்து ஓரளவு மீடியமாக தான் இருக்கும். அதனால் வந்து நான் வந்து ஒரு 15 மிளகா அந்த மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். ரொம்ப காரம் வேணும் அப்படின்னா வந்து நம்ம நிறையா மிளகா போடணும். ஏன்னா நம்ம விதை எடுக்கிறதுனால மிளகா வந்து காரமாக இருக்காது. அதனால் வந்து நான் ஒரு 15 மிளகாயை வந்து குட்டி குட்டியாக அந்த மேலே இருக்கிற தோலை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதிலே வந்து நான் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன். வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா வந்து ஏற்கனவே கழுவி வச்சு சிக்கன் இருக்கும் இல்லையா அதை வந்து அந்த வெங்காயத்துலேயே வந்து வெங்காயம் வரமிளகா நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம்ல அதுலேயே வந்து அந்த சிக்கனையும் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து நான் வதக்கி விட்டுக்கிட்டேன். இந்த சிக்கனுக்கு வந்து மேக்ஸிமம் அந்த சிக்கனோட கிரேவி பதத்தை கொண்டு வரது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தான். அதனால் வந்து நம்ம வெங்காயம் எந்தளவு நிறையா போடுறோமோ அந்தளவு வந்து அந்த சிக்கன் வந்து கிரேவியாட்டம் அப்படியே வரும். நம்ம வெங்காயம் வந்து இது வந்து பெரிய வெங்காயம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து சின்ன வெங்காயம் உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சின்ன வெங்காயத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து சின்ன வெங்காயம் கிடைக்காது அப்படிங்கிறனால நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அதை வந்து நான் மூடி வச்சு நான் வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சுக்கிட்டேன். எப்போவுமே வந்து சாப்பாடு வந்து வடித்து சாப்பிட்றதுனால நான் வந்து எப்போவுமே சமையல் செய்யும்போது அதாவது குழம்பெல்லாம் வைக்கும் போதே வந்து சாப்பாடே வச்சுருவேன். ஏன்னா அது ரெடியாகி அது நான் வடிஞ்சு ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னால எப்போவுமே வந்து அந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடையும் வச்சுருவேன். இந்த சிக்கனை வந்து மூடி வச்சு தான் சமைக்கணும். நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க ஓப்பன் பண்ணி அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் திரும்ப மூடி வச்சு சமைக்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சமைச்சோம் அப்படின்னா வந்து சீக்கிரம் வந்து குக் ஆகிடும். அது வந்து அந்த கிரேவி பதம் வரணும் இல்லையா, அது வரையும் வந்து நம்ம சிக்கனை மூடி வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
இப்போ பாருங்க, நான் வந்து சாப்பாடு வச்சுருக்கேன். சாப்பாடு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே சிக்கன் வந்து ஓரளவு வந்து எனக்கு இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. கலரும் பார்த்தீங்கன்னா, அந்த வரமிளகால இருக்கும் இல்லையா, அந்த கலரே வந்து அதில் எசன்ஸ் இறங்கிடும். அதனால வந்து கலருமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், அந்த சிக்கன் வந்து நான் வந்து குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே இல்லை, வெறும் மிளகா, வெங்காயம், அந்த சிக்கன், இது உப்பு, இது மட்டும் தான் நம்ம அதில் போட்டிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அதை நான் எடுத்து வச்சுட்டு சாப்பாடும் வந்து எனக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆகிற டைமுக்குள்ளேயே எனக்கு சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாப்பாடையும் நான் எடுத்து வந்து வடித்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் சிம்பிளாக வந்து ஆயா கடை சிக்கனும், அப்புறம் ரைஸு, அப்புறம் வந்து ரசம் வந்து நான் ஏற்கனவே வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ ரசம், அது இல்லாமல் தயிர், இதுதான் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு எங்களுக்கு. லஞ்சும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கிச்சனை வந்து அகெயின் நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். அப்படின்னா வந்து எனக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். அப்படின்னால வந்து ஃபுல்லாக வந்து கிச்சனையும் நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் டைமு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம். ஸோ அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இங்கே வந்து அவுட்டோரில் வந்து படம் போடுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பார்க்கில், அப்புறம் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் நிறையா இருக்கும், இந்த மெயின் ஏரியாலாம் இருக்கும். அந்த மாதிரி ஏரியாலலாம் வந்து ஃபிலிம் ஏதாவது வந்து போடுவாங்க, ஏதாவது செலிப்ரேஷன் மாதிரி வைப்பாங்க. இங்கே வந்து அடிக்கடி அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இங்கே எங்களுக்கு பக்கத்தில் வந்து இங்கே படம் போடுறாங்க அப்படின்னு சொன்னதுனால, ஸோ வந்து படம் பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து போயிருந்தோம். அங்கே வந்து இந்த மாதிரி வந்து பீம் கவுச் மாதிரிலாம் நிறையா வந்து போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா பண்ணுவாங்க. ஃபேஸ் பெயிண்டிங் இருக்கும், அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு ட்ராயிங்ஸு அதெல்லாம் வந்து கொடுத்து அவங்களே கொஞ்சம் நேரம் வந்து ஜாலியாக வந்து விளையாட வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இந்த கரெக்டாக இருட்டுற டைம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த டைமில் வந்து படமும் போட்டு அங்கே வந்து நம்ம படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்புற மாதிரி வந்து இருக்கும். என்னதான் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் இந்த மாதிரி அவுட்டோரில் வந்து இந்த ஓப்பன் ஸ்பேஸில் வந்து படம் பார்க்குறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, குழந்தைங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நாங்கள் போய் நல்லா ஜாலியாக படமெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். படம் முடியறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நைட் ஆகிடுச்சு. ஸோ நைட் டைம்லேயும் அந்த மாதிரி படம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸே. இந்த மாதிரி வந்து நிறைய ஓப்பன் ஸ்பேஸ்லலாம் போடுவாங்க. ஸோ அப்போல்லாம் நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னால குழந்தைகளை கண்டிப்பாக நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிடுவோம் இந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம். ஸோ படமெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அகெயின் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டோம். மத்தியானம் வந்து ரொம்ப ஹெவியாக நான்வெஜ் சாப்பிட்டதுனால வந்து நைட் டின்னருக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அக்கி ரொட்டி வந்து நான் பண்ணியிருந்தேன். இது வந்து பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸ் அக்கி ரொட்டி அப்படின்னு சொன்னால். ஸோ வந்து இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் பண்ணுறது. ஸோ அக்கி ரொட்டியும் ப்ளஸ் வந்து கார சட்னியும் நான் வந்து பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி வந்து இன்னொரு நாள் நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.